இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் தூய பிபியானா. கிறிஸ்துவுக்காக ஒரு குடும்பமே உயிரை தியாகம் செய்தது என்றால் அது பிபியானாவின் குடும்பம்தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆம், இன்று அன்னையாம் திரு அவை கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி உயர் நீத்த மறை சாட்சியான தூய பிபியானாவின் பிறந்த நாளை கொண்டாடுகின்றது. இவருடைய தந்தை ஃப்ளாவியன், தாய் டாப்ஸ்ரோசா என்பவர் ஆவார். பிபியானாவின் தந்தை ஃப்ளாவியன் ரோமை அரசாங்கத்தின் படை வீரராக பணி செய்து வந்தார். அக்காலத்தில் ரோமையை ஜூலியன் என்பவன் ஆண்டு வந்தான். அவனிடத்தில் அப்ரோனியானூஸ் என்பவன் ஆளுநராக பணி செய்து வந்தான். மன்னன் ஜூலியானாவோ கிறிஸ்தவர்களை அறவே வெறுத்து வந்தான். இந்நிலையில் அவன் தனக்கு கீழ் ஆளுநராக பணியாற்றி வந்த அப்ரோனியானுக்கு கூப்பிட்டு கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க ஆணையிட்டான். இதன் தொடக்கமாக அப்ரோனியானூஸ் பிபியானாவின் தந்தையான ஃப்ளாவினை பிடித்து சிறையில் அடைத்து வைத்து கடுமையாக சித்திரவதை செய்தான். பின்னர் ஒரு பழுக்க காய்ச்சிய கம்பியை எடுத்து அவர் மேல் அடித்து அவரை கொன்று போட்டான். அதன் பின் பிபியானாவின் தாயாரான டாப்ரோஸை பிடித்து வீட்டு சிறையில் அடைத்து வைத்து அவரை தலை வெட்டி கொன்று போட்டான். ஒரு பக்கம் அரங்கேறி கொண்டிருந்தாலும் பிபியானுக்கு அவருடைய சகோதரியான டெமேட்ரியாவும் கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையில் சிறிதளவு கூட பின்வாங்காமல் மன உறுதியோடு இருந்தார்கள். அவர்களுடைய மன உறுதியை சிதைத்து அவர்களை எப்படியாவது தங்களுக்கு அடிபணிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநன் முதலில் அவர்களுக்கு அன்னம் தண்ணி கொடுப்பதை தவிர்த்து அவருடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். அப்போது அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார்கள். இதை கண்டு திகைத்து போன ஆளுநன் டெமேட்ரியாவை கொலை செய்தான். அப்படியாவது பிபியானா தனக்கு அடிபணிவாள் என்று. ஆனால் அதுவும் தோல்வியில்தான் முடிந்தது. கடைசியில் அவன் பிபியானாவை ரூபினா என்ற அரக்கியிடம் ஒப்படைத்தான். அவளோ பிபியானாவிடம் நயவஞ்சக வார்த்தைகளை பேசி அவரை தன் பக்கம் ஈர்க்க நினைத்தாள். அதுவும் தோல்வியில்தான் முடிந்தது. இதனால் பொறுமை இழந்த ஆளுநன் பிபியானாவை ஒரு தூணில் கட்டி வைத்து இரும்பு குண்டுகள் இருந்த சாட்டையால் பிபியானா அடித்து துவைத்தான். இதனால் பிபியானா இறந்து போனார். பின்னர் அவருடைய உடலை நாய்களுக்கு போடுமாறு ஆணையிட்டான். ஆனால் 2 நாட்கள் ஆன போதும் அவை அவருடைய உடலை தீண்டாமல் இருக்கவே ஜான் என்ற குருவானவர் அவருடைய உடலை எடுத்து நல்லடக்கம் செய்தார். கிறிஸ்துவுக்காக உயிர் நீத்த பிபியானாவுக்கு 5ஆம் நூற்றாண்டில் ரோமை நகரில் ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அந்த ஆலயம் இன்று வரைக்கும் பொலிவோடு இருக்கின்றது என்பது எல்லோரையும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. தூய பிபியானாவின் நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்கு மிக துணிச்சலோடு சான்று பகிர்ந்து வாழ்வோம். எதிர்வரும் சவால்களை துணிவுடன் எதிர்கொள்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வில் தரிசிப்போம். நன்றி.